போன் பண்ணி மிரட்டுறாரா? டாக்குமெண்ட் இருக்கா? வாய்ஸ் இருக்கா? கொலை பண்ணிருவன் ஏதாவது மிரட்டினாரா? என்ன கொலை பண்ணிருவன் மிரட்டினவளே போலீஸ் இன்னும் கைது பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. குண்டு வச்சு கொலை பண்ணுவோன்னு சொன்னவனே போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவர் போய் ஏன்பா வக்ஃபு சொத்தை கொள்ளையடிக்கிறேன்னு கேட்டா உடனே இவர் மேல எஃப்ஐஆர். ஏன்னா இவர் பிஜேபி. அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு 5000 பேர் நம்ம இறங்கி அரெஸ்ட் பண்ணிட்டோம். வக்ஃபு சொத்தை பாதுகாக்க திறனற்ற இந்த கேடுகட்ட திமுக அரசுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கும் இங்க உள்ள இஸ்லாமியர்கள் நம்பி இருக்கிறாங்களே திமுகவை, அவங்களுக்கும் புரியும். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம், என்ன இவ்வளவு போலீஸ்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சும்மா நார்மலா தான். இவர் மேல ஒரு கேஸ் இருக்கு, எஃப்ஐஆர் போட்டுருக்கு. சரி, அரெஸ்ட் பண்ணுங்க. அவர் மேல வழக்கு இருந்தா அரெஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவு பெரிய குற்றவாளி இருந்து அரெஸ்ட் பண்ணுங்க. இருக்கு அவருக்கு. என் மேல கூட 150 வழக்கு இருக்கு மேடம். அதுக்காக இல்ல, தமிழ்நாட்டுல அதிக வழக்கு என் மேல இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட் போட்டதுதான். இது ஜஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னால வக்ஃப் போர்டுல இருந்து அதிகாரப்பூர்வமா வந்து அந்த லேண்ட் அளந்துட்டு போன தகவலாவது உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்களா? அவங்க இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, வக்ஃப் போர்டே வந்து இது எங்க நிலம்னு சொல்லி அளந்துட்டு போனாங்கல்ல, அப்ப ஏன் தடுக்கல? வக்ஃப் போர்டை தடுக்க வேண்டியதானே நீங்க? அவங்க பார்த்துட்டு இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் எதுவும் கொடுத்திருக்காங்களா? ஆர்டர் இருக்குங்க, கொடுத்திருக்காங்க. இந்த காட்டு பாருங்க, நாங்க வந்து வக்ஃப் போர்டு தான் இருந்ததுன்னா நாங்க அதை அப்செக்ட் பண்றதுக்கு இருந்ததா இல்ல இந்த இருக்கு பாருங்க, அவங்க கொடுத்தது பாருங்க. 279 இவர என்ன பண்ணிருக்கணும், நாங்க கூப்பிடும் போது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்ஸ் வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். வந்த உடனே என்ன பண்ணுவோம், கூப்பிட்டு விசாரிச்சு இவங்க சைடு வந்து இல்ல ஒன்னும் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அஃபென்ஸ் இல்ல அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா 41 சர்வ் பண்ணி கோர்ட்ல போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். இவர் வந்து இதை காமிக்கணும், இந்த மாதிரி இல்ல மேடம் நாங்க வந்து இது பண்ணிருக்கோம், இது வந்து வக்ஃப் போர்டுக்குரியது, எங்களோட இதை நாங்க மீட்டு எடுக்கிறதுக்கு தான் நாங்க இதை எங்க இவர். நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம், இவரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகி, இவரை விட்டுருங்க. அதுக்கு அப்ப இஷ்யூ கிடையாது. இப்ப கேஸ் போட்டது 1ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க பெர்மிட் பண்ண முடியும். நீ இப்ப ஏன் இவர் மேல போறீங்க? வக்ஃப் போர்டு மேல சேர்த்து போடணும். நீங்க நாங்க போடக்கூடாது. நான் கேக்குறது வக்ஃப் போர்டு கொடுத்த ஆதாரத்தை இவர் வச்சுக்கிட்டு பேசுறாரு, இவர் மேல நீங்க வழக்கு போடுறீங்க. அப்ப வக்ஃப் போர்டு பொய்யா வழக்கு போட்டிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இவரு மேல வழக்கு போட்டதுக்கு காரணம் இவர் அந்த லேண்ட் இவருக்கு ரிலேட்டடா வக்ஃப் போர்டு ரிலேட்டடான்னு சொன்னதுக்கு காரணம் இல்ல. இவர் என்ன கிரிமினல் குற்றம் பண்ணாரு? ஓனரை போன் பண்ணி மிரட்டுறாரா? டாக்குமெண்ட் இருக்கா? வாய்ஸ் இருக்கா? கொலை பண்ணிருவன் ஏதாவது மிரட்டினாரா? கொலை பண்ணுவேன்னு என்ன கொலை பண்ணிருவன் மிரட்டினவளே போலீஸ் இன்னும் கைது பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. குண்டு வச்சு கொலை பண்ணுவேன்னு சொன்னவனே போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 100 கேஸ் இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு. உங்க போலீஸ் கேளுங்க. இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்குல்ல, ஊடகத்துக்குனால மேடம், தமிழ்நாட்டில் உள்ள உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியும். கடந்த 1 மாசத்துக்கு முன்னாலே இந்த வெடிகுண்டு வச்சு கொல்லுவேன்னு சொல்லி எவிடன்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் போலீஸ் கைது செய்யல. அதுக்கு முன்னால கழுத்தை அறுத்து கொல்லுன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 18 வழக்கு இருக்கு, ஒரு வழக்குக்கும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. இவர் போய் ஏன்பா வக்ஃபு சொத்தை கொள்ளையடிக்கிறேன்னு கேட்டா உடனே இவர் மேல எஃப்ஐஆர். ஏன்னா இவர் பிஜேபி. வேற என்ன இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடம் அவருக்குரியது அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நீங்களே இப்ப முடிவு செஞ்சிருவீங்களா? வக்ஃப் போர்டு இடத்தை போலீஸ் முடிவு பண்ணுவீங்களா? உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா? ஒரே நிமிஷம், சிவில் வழக்குன்னு சொல்றீங்க, 2 தரப்பையும் கேட்கணும். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அது அவருடைய இடம், நீங்க எப்படி போறீங்கன்னா என்ன கருத்து? அது தப்பு இல்ல. அது நீங்களா ஒரு ஜட்ஜ்மென்ட் வரணும். நான் சொல்லல, அவர் சொன்னது சொல்றேன். அவரே சொல்லுன்றீங்களா? அப்போ ஆப்ஷன்னா சிவில் ஆஸ்பெக்ட், கிரிமினல் ஆஸ்பெக்ட். கிரிமினல் ஆஸ்பெக்ட்ல இவர் மிரட்டனது தப்புன்னு தான் கேஸ் போட்டுருக்கோம். சரிங்களா? நீ நிரூபிங்க, அந்த வழக்கு நடத்துங்க, அதெல்லாம் ரைட். நாங்க என்ன கேக்குறோம்னா, இவருக்கானதே இல்லங்க, அது முஸ்லிம்களுடைய சொத்து, வக்ஃபு சொத்து. ருக்மணி கார்டன் 279 சர்வே எண்ணிட்டு வக்ஃப் போர்டு வந்து அளந்துட்டு போயிருச்சு. இப்பவும் நான் அதை அப்செக்ட் பண்ண முடியாது, நானும் பண்ணல. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவர் இப்ப இவரு யாரு பேச்ச கேட்டுக்கு நீங்க வரீங்களா? ஒரு திமுக பின்புலமா எந்த பின்புலமா எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், அவர்கிட்ட ஏன்பா 20 நாளைக்கு முன்னால அந்த இடத்துல வக்ஃப் போர்டு அதிகாரிகள் வந்து அளந்துட்டு போனாங்களே, நீ அப்ப தடுக்க வேண்டியதானே? அதையும் தடுக்கல. அவர் ரோடு போடுறாரு, அந்த பிளாட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. ஒருத்தர் இல்லீகலா அதை பண்ணுவோம், முஸ்லிம்களுடைய சொத்தை நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல மேடம். இப்போ அந்த வேலையை அப்படி நிப்பாட்டி வைப்பீங்களா? அதுக்கு உத்தரவாதம் இருக்கா? அவர் பிளாட் நாளைக்கு வித்துட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? வக்ஃப் போர்டு சொத்து நீங்க என்கிட்ட கேக்குறீங்கல்ல, அவர்கிட்ட கூப்பிட்டு ஏன் வக்ஃப் போர்டு சொத்து இந்த இருக்கு டாக்குமெண்ட் சொல்றாங்க. அது ரிலேட்டடா இந்த மாதிரி வக்ஃப் போர்டு தான மீட்டு கொடுங்கன்னு யார்ட்டையாவது பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களா? சரி இருங்க, இப்போ நான் ஒரு தீர்வு சொல்றேன். நாளைக்கு மேடம்கிட்ட போய் இந்த டாக்குமெண்ட் வச்சு வக்ஃப் போர்டு என்னைக்கு வந்தாங்க சார், என்கிட்ட தேவையில்ல, ரெவென்யூல கொடுங்க.
ஒரு நிமிஷம் சிவில் ஆஸ்பெக்ட்ல நீங்க ரெவென்யூல கொடுங்க. இல்ல மேடம், நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்கல்ல, நாளைக்கு ரெவென்யூல ஒண்ணு கொடுத்துட்டு காப்பீட்டு போட்டு மேடம் கையில கொடுத்து அந்த இடத்துல யாருடைய இடம்ன்றது ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அவர் ரோடு போடுறதோ பிளாட் விக்கிறதோ கூடாது அப்படின்னு கொடுங்க. கொடுத்து மீறி அவர் அங்க ரோடு போடுறாரு பிளாட் விக்கிறாருன்னா அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு 5000 பேர் நம்ம இறங்கி அரெஸ்ட் பண்ணிட்டோம். வக்ஃபு சொத்தை பாதுகாக்க திறனற்ற இந்த கேடுகட்ட திமுக அரசுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கும் இங்க உள்ள இஸ்லாமியர்கள் நம்பி இருக்கிறாங்களே திமுகவை அவங்களுக்கும் புரிய வைப்போம். சரிங்களா மேடம்? இப்ப நாளைக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஆனா நாளை மறுநாள் நான் கண்டிப்பா கொடுக்குறோம். நாளை மறுநாள் அங்கிட்டு அந்த இடத்த விக்கிறதுக்கான வேலையோ அங்க வேற ஏதாவது தொடர்ந்து நடந்துச்சுன்னா நாங்க காவல்துறையை மதிச்சு இப்ப போறோம். அது வீம்புக்குமே உங்களை மதிக்காம அவங்க செஞ்சாங்கன்னா அது நீங்க தான் வந்து பாத்துக்கணும். உங்களை நாங்க நம்புறோம். சரியா?